أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சாதுன் மன்சூரும் ஃபில் ஹஜ்ங்கிற ஒரு ஷிவர் பார்த்தோம். அதோட இன்னைக்கு அதுக்கு அங்கால வர போக்குவரத்து சாதனங்கள் பத்தி ஒரு பாடம் இருக்குது, அதை பார்ப்போம். இது நம்மளோட 14வது கிளாஸ். சரி, பாடத்துக்கு போவோம். நாம அன்வா உன் நக்குல் அன்வா உன் நக்குல் நவ் உன் அண்டா நவ் உன், அதாவது நவ் உன் அண்டா வகைக்கு செல்ற வகை. நவ் உன் அண்டா வகை. அதுல ஜம் உன் தான் அன்வா ஓ. நவ் உன் அன்வா ஓ. அந்நக்குல் அந்நக்குல் என்றா போக்குவரத்துக்கு செல்றது. போக்குவரத்துக்கு நக்குல் என்று செல்றது போக்குவரத்து. அன்வா உல் நக்குல் என்றா போக்குவரத்து வகைகள். போக்குவரத்தின் வகைகள் 3 வகையான போக்குவரத்து இருக்குது. முதலாவது அந்நக்குலுல் பர்ரி பிர்ருன் பர்ருன். பர்ருன் என்றா தரைக்கு செல்றது, தரை மார்க்க போக்குவரத்து. அந்நக்குலுல் மா இ மா உன்னண்டா நீருக்கு செல்றது, அப்ப நீர்வழி போக்குவரத்து. அந்நக்லுல் ஜவ்வி ஜவ்வி என்று சொல்றது, ஜவ்வுன் காலநிலைக்கு சொல்றது. அடுத்தது ஆகாய வழி போக்குவரத்து. ஆகாய வழி போக்குவரத்து, அப்ப தரை வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, ஆகாய வழி போக்குவரத்து என்று 3 வகையான போக்குவரத்து முறைகள் இருக்குது. அதுல முதலாவது முறை வரையை பார்ப்போம். அந்நக்லுல் பர்ரி தரைவழி போக்குவரத்து. அதுல முதலாவது தந்திருக்கிறாங்க சிக்கத்துல் ஹதீத் அல்லது சக்கத்துல் ஹதீத். சக்கத்துல் ஹதீத்ன்னு சொல்றது தண்டவாள பாதை. ஹதீதண்டா இரும்புக்கு செல்றது. ஹதீதன்னு தனியே சொல்றது அயன். இரும்புக்கு ஹதீதன்னு சொல்றது. சக்கத்துல் சொல்றது தண்டவாளம். சக்கத்துல் ஹதீதன் மொத்தமா சொல்லும் போது தண்டவாள பாதை என்று எடுங்கிற. தண்டவாளம் தண்டவாள பாதை சக்கத்துல் ஹதீத். அடுத்தது தந்திக்கிறாங்க துருக்குன் முஅப்பதா. துருக்குன் முஅப்பதா. தரீக்குன் என்கிறதுல பன்மைதான் துருக்குன். தரீக்குன் என்றா பாதை, துருக்குன் என்றா பாதைகள், அதுல ஜம்முன். தரீக்குன் என்கிறது ஆண் பாலகம் பயன்படுத்தப்படும், பெண் பாலகம் பயன்படுத்தப்படும். முஅப்பதா என்று சொல்றது செப்பனிடப்பட்ட செப்பனிடப்பட்ட பாதை. அதாவது தார் ரோடுகள் இருக்குதுவா, தார் ரோட், அந்த இதுக்கு செல்றது செப்பனிடப்பட்ட பாதை. இவ சக்கத்துல் ஹதீதுக்கு உதாரணம் தந்திருக்கிறாங்க அல் கிதார். கிதார் என்றா என்ன? புகையிரதம். அல் கிதார் புகையிரதம். துருக்குன் முஅப்பதா உதாரணம் தந்திருக்கிறாங்க அஸ்ஸையாராத். அஸ்ஸையாராத் என்கிறது வாகனத்துக்கும் சொல்றது, சையாராத் காருக்கும் சொல்றது. சையாரத்துண்ட பன்மை சையாராத், கார்களுக்கும் செல்றது அல்லது வாகனங்கள், மோட்டார் சைக்கிள், சைக்கிள், அந்த வாகனங்களுக்கெல்லாம் சொல்றது. அடுத்தது அந்நக்லுல் மா இ. அந்நக்லுல் மா இ நீர்வழி போக்குவரத்து. அதுல முதலாவது நஹ்ரியுன். நஹ்ரி நஹுர்ன்னு சொல்றது ஆறுக்கு செல்றது. நஹுர் நஹருன் ஆறுக்கு செல்றது. ஆறு ஆறுக்கு செல்றது. பஹ்ரியுன் பஹி பஹ்ரு பஹ்ரன் செல்றது கடலுக்கு செல்றது. பஹ்ர் என்றா கடல். நஹர் என்ற ஆறு, பஹர் என்ற கடல். அப்ப நகருக்கு யூஸ் பண்ற என்னத்துக்கு என்ன போக்குவரத்து சாதனம்? அல் கவாரிப். அல் கவாரிப் நகருக்கு ஆத்துல போறதுக்கு கவாரிப் யூஸ் பண்ணலாம். சஃபனும் சஃபீனத்துன் சுஃபுன் கப்பல்கள், அதுவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் யூஸ் பண்றதுதான். அப்ப அந்நக்லுல் மா என்று கேட்டு வரும்போது அஸ்ஸுஃபுனும் வரும், அல் கவாரிபும் வரும். காரிபுண்ட பன்மைதான் கவாரிபு. காரிபுன் காரிபுண்ட பன்மை கவாரிப். அதே மாதிரி சஃபீன துண்ட பன்மை சுஃபுன்.
சஃபீனத்துன் சுஃபுன். ஓகே தானே? அப்ப எக்ஸாம் இது இந்த கேள்வி எம்சிக்யூல கேட்டு வர கேள்விகள். உதாரணமா அந்நக்லுல் மாஇ தந்துட்டு அது கீழே வர போக்குவரத்து சாதனங்களை நீங்க தெரிவு செய்யுங்க என்று எம்சிக்யூல கேட்டு வரலாம். அப்ப 4 விட தரலாம். உதாரணமா அசுஃபுன், அதுல ஒரு விட, அல் கித்தார், அஸ் சையாரா, அல் தாயிரா, இப்படி 4 விடையில ஒன்று தந்திருப்பாங்க. அப்ப நீங்க அசுஃபுனை தெரிவு செய்யணும். ஏண்டா நக்லுல் மாயி அசுஃபுன். அதே மாதிரி சக்கத்துல் ஹதீத் என்று தந்துட்டு இந்த தண்டவாளத்துல பிரயாணம் செய்யற வாகனம் இதை தெரிவு செய்யணும். அஸ் சையாரா தந்திருப்பாங்க, அல் சுஃபுன் தந்திருப்பாங்க, அத்தாயிரா, இப்படி வாகனங்கள் தரும் போது இங்க கித்தாரும் தந்திருப்பாங்க. அப்ப கித்தாரை தான் நீங்க தெரிவு செய்யணும். கித்தார் தான் சக்கத்துல் ஹதீதுல பிரயாணம் செய்யும். தண்டவாளத்துல பிரயாணம் செய்யற என்ன ட்ரெயின். அப்ப அடுத்தது அந்நக்லுல் ஜவ்வி. அந்நக்லுல் ஜவ்வின்னு சொல்றது ஆகாய வழி போக்குவரத்து. அதுல முதலாவது ஹுதூத்துன் தாஹிலியத்துன். ஹுதூத்துன் என்கிற சொல்றது ஏர்லைன்ஸுக்கு சொல்றது. இந்த ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஒவ்வொரு கத்தார் ஏர்லைன்ஸ், சவுதி ஏர்லைன்ஸ், அப்படி ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் இருக்கு. அந்த ஏர்லைன்ஸுக்கு தான் ஹுதூத்துன்னு சொல்றது. தாஹிலியான்னு சொல்றது உள்நாட்டு. உள்நாட்டு இங்கிலீஷ்ல டொமஸ்டிக்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல டொமஸ்டிக்னு சொல்றது உள்நாட்டு ஏர்லைன்ஸ். உள்நாட்டு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ். உதாரணமா உள்நாட்டுக்குள்ள பிரயாணம் செய்யறது ஆகாய வழி போக்குவரத்து. உள்நாட்டுல உதாரணமா கொழும்புல இருந்து ஜஃப்னாக்கு போறது பிளைட்ல. கொழும்புல இருந்து ஜஃப்னாக்கு போறதெல்லாம் உள்நாட்டுக்குள்ள பிரயாணம் செய்யறது. ஹுதூத்துன் ஹாரிஜியத்துன் வெளிநாட்டு ஏர்லைன்ஸ், அதாவது நாட்டுக்கு நாடு பிரயாணம் செய்யற ஏர்லைன்ஸுக்கு ஹுதூத்துன் ஹாரிஜியா இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ். உதாரணமா ஸ்ரீலங்காவில இருந்து சவுதிக்கு போறது, ஸ்ரீலங்காவில இருந்து கத்தாருக்கு போறது, நாட்டுக்கு நாடு பிரயாணம் செய்யறதுக்கு தான் ஹுதூத்துன் ஹாரிஜியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தந்திருக்கிறாங்க. அல் நக்லுல் ஜவ்விக்கு உதாரணம் அத்தாயிராத் விமானங்கள். விமானங்கள் வரும். நாட்டுக்கு நாடு பிரயாணம் செய்யறதுக்கு அந்நக்லுல் ஜவ்வியில அத்தாயிராத் வரும். அந்நக்லுல் மாயில அசுஃபுன் வரும். சஃபீனத்துன் சுஃபுன் கப்பல்களும் நாட்டுக்கு நாடு பிரயாணம் செய்யறது. ஓகே தானே? அப்ப இது விளங்கிட்டு தானே? அந்நக்லுல் பர்ரி என தரைமாக்க போக்குவரத்து, அதில் சக்கத்துல் ஹதீதும் துருக்குல் முஅப்பதா செப்பனிடப்பத்தை தார் ரோட் அதுகள் வரும். 2வது தண்டவாளப்பாதை, முதலாவது தண்டவாளப்பாதை அதுவும் வரும். அப்ப அல் கித்தார சையாராத். அந்நக்குல் மாஇ நஹரியுன் பஹரியுன் 2 இது தந்திருக்கிறாங்க. ஒன்று ஆறு, அந்த சின்ன சின்ன ஆறுகளுக்கு பிரயாணம் செய்யறதுல கவாரி காரிபுன்னடா படகு, கவாரி அதிட ஜம்முன் படகுகள். பஹரியுன் தந்தி பஹர் கடல்ல பிரயாணம் செய்யறதுக்கு அசுஃபுன் சஃபீனத்துண்ட பன்ம சுஃபுன். ஹுதூத்துன் தாஹிலியான்னு சொல்றது உள்நாட்டு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ். அந்த டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்ல என்ன வரும்? தாயிராத். தாயிரத்துன் விமானம், தாயிரத்த இட விமானங்கள் பன்மை. ஹுதூத்துன் ஹாரிஜியா அதுக்கும் விமானங்கள் வரும். ஹுதூத்துன் ஹாரிஜியான்னு சொல்றது நாட்டுக்கு நாடு பிரயாணம் செய்யறது. இது நாட்டுக்கு உள்ளுக்கு பிரயாணம் செய்யறது ஹுதூத்துன் தாஹிலியாண்ட. அடுத்தது தந்திக்கிறாங்க வமா வசா இலுன் நக்கல். மாண்டா என்ன? வசா இலுன் சொல்றது வசீலத்துண்ட பன்மை. வசீலத்துன் என்றா ஊடகம் அல்லது தொடர்பு. வசீலுன் வசீலத்துன் என்று சொல்றது ஒரு அர்த்தம் ஊடகம் என்று சொல்றது. அடுத்தது போக்குவரத்து சாதனம், சாதனம் என்று சொல்றது. வசீலத் வசாயிலுன் நக்குல் என்றா போக்குவரத்து சாதனம். போக்குவரத்து சாதனம். அல்லத்தி அல்லத்தி தஸ்தஹ்திமுஹா இஸ்தஹ்தமேன பயன்படுத்தினான். இஸ்தஹ்தமேன பயன்படுத்தினான். அயிட முலாரி எஸ்தஹ்திமு. இஸ்தஹ்தம பயன்படுத்தினான். அதிட முலாரி எஸ்தஹ்திமு. எஸ்தஹ்திமு சரிதானே? எஸ்தஹ்திமு. தஸ்தஹ்திமுஹா இந்த ஹாப்பை குறிக்கிறது வசாயிலுன் நக்குல். வசாயிலுங்கிறது குல்லு ஜம் இன் முன்னஸ் படி பெண்பால். வசீலத்துன் ஐட ஜம்முன் வசாயில். வசீலத்துனும் பெண்பால் ஏண்டா குண்டுத்தா வந்திருக்கி. வசாயிலுன் பெண்பால் ஏண்டா அதுல குல்லு ஜம் இன் முன்னஸ் படி பெண்பால். இந்த ஹாப்பை குறிக்கிறது இந்த வசாயிலுக்கு.
அப்ப ஒமாவசாயிலு நக்கல் அல்லதி தஸ்தஹ்திமுஹா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வசாயிலு நக்குல் தொடர் இந்த போக்குவரத்து சாதனங்கள் என்ன அல்லது எவை? அதுல முதலாவது தந்திக்கிறாங்க அத்விஹாப். தஹபேன போனான். அத்விஹாப்னு சொல்றது இட மஸ்தர், போதல். ஐலல் மதரசா, பாடசாலைக்கு போதல். அப்ப பாடசாலைக்கு போறதுக்கு பயன்படுத்துற ஊடகம் என்ன? வசாயிலு நக்கல் என்ன? உண்டு பித்தர்ராஜா. பித்தர்ராஜா. இன்னொன்று பில் ஹாஃபிலா. பித்தர்ராஜான்னு சொல்றது சைக்கிளுக்கு செல்ற. பில் ஹாஃபிலான்னு சொல்றது பஸ்ஸுக்கு செல்ற. இந்த பி தான் யூஸ் பண்ணணுமா? இந்த நிறைய பேர் ஃபீ யூஸ் பண்றீங்க. வாகனத்துல பிரயாணம் செய்யறதுக்கு ஃபீ யூஸ் பண்ணக்கூடா. யூஸ் பண்ணீங்கன்னா ஃபீல ஏண்டா பி தான் யூஸ் பண்றது வாகனத்துல. இந்த பையன்னு சொல்ற இங்கிலீஷ்ல பையன்னு சொல்றதுக்கெல்லாம் பி தான் யூஸ் பண்ணணும். பிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃபீ யூஸ் பண்றல, ஃபீ ஒரு இடத்துல இருக்கிறது அல்லது ஒரு இடத்துல ஆஹ் ஒரு உள்ளுக்கு ஒரு மரத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறது, மரத்தின் மீது இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு அலா யூஸ் பண்ணலாம். ஒரு மரத்துக்கு மேல இருக்கிறது. ஒரு காகம் ஒரு மரத்தில் இருக்கிறதுண்டா அல் குராபு அலஷஜரா. காகம் மரத்தின் மேலே இருக்கிறது. மரத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறது இன்னன்னு சொல்லுவோம், உள்ளுக்கு. அந்த இதுக்கு தான் ஃபீ யூஸ் பண்றது. ஒரு ஒரு இடத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறதுக்கு தான் ஃபீ யூஸ் பண்றது. ஒரு இடத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு அலா யூஸ் பண்றது. உங்க இடைச்சொல்களை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது அஸ்ஸஃபர். சாஃபரைன பிரயாணம் செய்தான். அஸ்ஸஃபருங்கிற பிரயாணம் இடம் மஸ்தர். அஸ்ஸஃபரு மின் கெந்தி. கெண்டின்னு சொல்றது கெண்டி. கெண்டி. கெண்டி ஊருக்கு செல்றது கெண்டி. இலா கொழும்பு, கொழும்புக்கு செல்றது. கொழும்பு ஊருக்கு. அப்ப கொழும்புல இது கண்டியில இருந்து கொழும்புக்கு பிரயாணம் செய்யறதுக்கு நீங்க எந்த வசாயிலும் நக்கல், எந்த போக்குவரத்து சாதனத்தை பயன்படுத்துறீங்க என்று கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன சொல்லலாம்? அதுக்கு ஒன்று பில் ஹாஃபிலா. ஒன்று பில் ஹாஃபிலா. சரியா? பஸ் செல்லலாம். அடுத்தது இன்னொன்று பில் கிதார். பில் கிதார் என்னண்டா உண்டு நாங்க பஸ்ல போவோம், அப்படி இல்லாட்டி நாங்க ட்ரெயின்ல போவோம். பில் கிதார். மூணாவது தந்திக்கிறாங்க அல் இன்திகால். நக்கலை அல் இன்திகால் மின் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில இருந்து இடம்பெயர்கள். இன்தக்கலேண்டா இடம்பெயர்ந்தான் என்ற அர்த்தம் வரும். இத்தக்கலை இடம்பெயர்ந்தான். அல் இன்திகால் மின் ஸ்ரீலங்கா இலல் மம்லிகத்துல் அரபியத்து சூதியா. அல் மம்லிகத்துல் அரபியத்து சூதியான்னு சொல்றது சவுதி இராச்சியம், சவுதி அரேபியா. அதுக்குதான் அல் மம்லிகத்துல் அரபியத்து சூதியா. அல் மம்லிகான்னு சொல்றது இராஜ்யம். அந்த சவுதிக்கு சவுதி இராஜ்யத்தை சொல்லிட்டு மொத்தமா சொல்றது. அல் மம்லிகத்துல் அரபியத்து சூதியானா சவுதி நாட்டை தான் கூறுது. இப்ப ஸ்ரீலங்காவில இருந்து சவுதி இராஜ்யத்துக்கு, சவுதி நாட்டுக்கு போறதுக்கு நாம எந்த வசாயிலு நக்களை பயன்படுத்துவோம்? பித்தா இரா. பித்தா இரா விமானங்கள் மூலம், விமான மூலமா நாங்க பிரயாணம் செய்வோம். அடுத்த பேஜ் பார்ப்போம். அடுத்த பேஜ்ல ஒரு உரையாடல் தந்திருக்கிறாங்க சஃபர் பத்தி, பிரயாணம். இந்த சஃபர்ல வர முக்கியமான சொற்களை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உரையாடல் உங்களுக்கும் எழுத வேண்டி வரலாம். சம்டைம்ஸ் எழுத தந்தா இந்த உரையாடல்ல இருக்கிற சொற்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்கிறோம். இப்ப உதாரணமா ஒரு கடையில ஈக்கிறத பத்தி அசூக், அதுல சந்தையை பத்தி ஒரு உரையாடல் எழுத தெரிஞ்சு தந்தா நீங்க சந்தையில இருக்கிற சாமான்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப அதே மாதிரி தந்தா சஃபரை பத்தி ஒரு உரையாடல் தந்தா அப்ப இந்த சஃபர்ல வர சொற்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். தாசியத்து சஃபர், விசா, பயண விசா, அடுத்தது ஜவாசு சஃபர், பாஸ்போர்ட் அப்படின்னா அதுக்காண்டி சொற்கள் கொஞ்சம் பாடம் இருக்கணும். அப்ப இதை பார்ப்போம் நம்ம இந்த உரையாடல. முதலாவது பாருங்க, யுசாஃபிரு. சாஃபர யுசாஃபிரு. சாஃபரைனா பிரயாணம் செய்தான். யுசாஃபிரு இடமுதாரி பிரயாணம் செய்கிறான். ஃபரீத். ஃபரீதுன் சொல்றது இடத்துல ஒரு நபர்ற பேரு. ஒரு நபர்ற பேரு ஃபரீது. அந்த ஃபரீதுன் என்கிற பேருக்கு அர்த்தம் தனித்துவமானவர், யுனிக்கானவர் என்று சொல்லுவாங்க.
இலா இந்தோனேசியா. அப்ப யுசாஃபிரு ஃபரீதுன் இலா இந்தோனேசியா. ஃபரீத் இந்தோனேசியாவுக்கு பிரயாணம் செய்கிறார். யுசாஃபிரு ஃபரீதுன் பித்தாயிரா. யுசாஃபிரு பிரயாணம் செய்கிறார். ஃபரீத் விமானத்தின் மூலம். பித்தாயிரா பாத்தீங்களா, பி யூஸ் பண்ணிக்கிறாங்க. விமானத்தில் பிரயாணம் செய்கிறார் என்று சொன்ன கேட்டதுக்கு இல்லுக்கு பி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்களா, யுசாஃபிரு ஃபரீதுன் பித்தாயிரா. இஹ்தாஜு ஃபரீதுன். இஹ்தாஜு ஃபரீதுன். இஹ்தாஜ் என்ற தேவைப்பட்டது. இஹ்தாஜ். இஹ்தாஜ் இலா. இஹ்தாஜ் இலா வரும். இஹ்தாஜ் இலாண்ட தேவைப்பட்டது. நீடு. நீட் தேவைப்பட்டது. டு நீட் தேவைப்பட்டது. எஹ்தாஜு ஃபரீதுன். அப்ப ஃபரீதுக்கு தேவைப்படுகிறது. இலா தஅஷீரத்தி சஃபர். பயணத்துக்கான வீசா. பயணம் செய்வதற்கான தஅஷிரான்னு சொல்றது வீசா. தஅஷிரா. அப்ப பயணம் செய்வதற்கான வீசா ஃபரீதுக்கு தேவைப்படுகின்றது. யஹ்ஜிசு. ஹஜஸ் அலாவுல இருந்து வந்தது. ஹஜஸ் அலாண்டா பதிவு செய்தான், புக்கிங் பண்ணான். இங்கிலீஷ்ல புக் பண்றதுக்கு சொல்ற ஹஜஸ். ஹஜஸ் வந்து அலா வரும். இஹ்தாஜ இலா வரும். ஹஜஸ் அலா வரும். ஹஜஸ் அலா. அதுல முலாரி யஹ்ஜிசு. இதுல இதுல பாத்தீங்களா, இஹ்தாஜர இது முலாரி யஹ்தாஜு. ஹஜஸர யஹ்ஜிசு. ஃபரீதுன் அலல் ஹுதூத்தில் கத்தரியா. ஹுதூத்தன் சொல்றது 40 சொன்னேன், ஏர்லைன்ஸ். அல் கத்தரியான்னு சொல்றது கத்தர் நாடு. கட்டார் நாடுக்கு சொல்றது. அப்ப அல் ஹுதூத்துல் கத்தரியான்னு சொன்னா கட்டார் ஏர்லைன்ஸ். கட்டார் ஏர்லைன்ஸ் விமானத்துல ஃபரீத் புக் பண்ணி இருக்கிறான். புக் பண்ணி இருக்கிறான் அல்லது பதிவு செய்திருக்கிறான். யஹ்ஜிசு ஃபரீதுன் அலல் ஹுதூத்தில் கத்தரியா. ஓகே தானே. கத்தார் நாட்டு ஏர்லைன்ஸ்ல ஃபரீத் புக் பண்ணி இருக்கிறான். யஹ்மிலு ஃபரீதுன் ஹகீபத்தன். யஹ்மிலு ஹமலேன சுமந்தான். அதுல முலாரிதான் யஹ்மிலு. ஹமல சுமந்தான். யஹ்மிலு சுமக்கிறான். ஃபரீத். ஃபரீத் அந்தால் ஹகீபத்தன் ஒரு லக்கேஜ். ஹகீபத்தன் சொல்றது லக்கேஜ் அல்லது பை. ரெண்டு ரெண்டு மீனிங்ல எடுக்கலாம். ஒன்று பை அல்லது அவன் பிரயாணம் செய்யக்குள்ள லக்கேஜ் கொண்டு போவாங்களே பிளைட்ல போகும்போது, அந்த லக்கேஜையும் சொல்லலாம். அந்த லக்கேஜையும் இது சொல்லலாம். லக்கேஜ். அப்ப லக்கேஜையும் சொல்லலாம். லக்கேஜ். ஜவாஸ் சஃபர். ஜவாஸ் சஃபர்ன்னு சொல்றது பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டுக்கு சொல்றது. பாஸ்போர்ட்டுக்கு ஜவாஸ் சஃபர்ன்னு சொல்றது. அப்ப எப்படி வரும்? யஹ்மிலு ஃபரீதுன் ஹகீபத்தன் வஜவாஸு ஸஃபர். ஜவாஸு ஸஃபர் முலாஃப் முலாஃப் இலைஹி. கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டையும் மேலும் அவனது பையையும் அல்லது லக்கேஜையும் ஃபரீத் சுமக்கிறான். எதுஹபு ஃபரீதுன் இலல் மதார். தஹப அதில் முலாரிதான் எதுஹபு. போனான், போகிறான் அல்லது செல்கிறான். ஃபரீதுன் இலல் மதார். விமான நிலையத்துக்கு ஃபரீத் செல்கிறான். எதுகுலு ஃபரீதுன் சாலத்தல் முபாதரா. இந்த தஹலேனா நுழைந்தான். தஹலையிலிருந்து வந்தது. தஹல நுழைந்தான். எதுகுலு அது நுழைகிறான். அதுல முலாரி ஃபரீதுன் சாலத்தல் முகாதரா. சாலத்தல் முகாதரான்னு சொல்றது இந்த காதர் என்று சொல்றது புறப்பட்டான் அல்லது விட்டு சென்றான். ரெண்டு அர்த்தத்துல வரும். காதரேண்டா புறப்பட்டான் அல்லது முட்டி சென்றான். காதர முலாரி யுகாதிரு. காதர யுகாதிரு. இது முகாதரத்தன். எதுகுலு ஃபரீதுன் சாலத்தல். சாலான்னு சொல்றது மண்டபம். மண்டபத்துக்கு சாலத்துன் என்று சொல்றது. இன்னொன்று காஅத்துன் என்றும் சொல்றது. காஅத்துன் என்றால் மண்டபம். சாலத்துல் முகாதராண்டா புறப்படும் மண்டபம். டிபார்ச்சர் ஹோல் இங்கிலீஷ்ல. டிபார்ச்சர் ஹோலுக்கு செல்றது. ஓகே தானே. டிபார்ச்சர் ஹோல். அதே மாதிரி அப்ப அரைவல் ஹோல் வந்தடை மண்டபம்.
டிபார்ச்சர் ஹால்ங்கிறது புறப்படும் மண்டபம். அப்ப வந்தடையும் மண்டபத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சாலத்துல் உசூல். ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலத்துல் உசூல். அதுக்கு எதிர்கருத்து சாலத்துல் உசூல். வசலேண்டா என்ன? வந்தடைந்தான். வசல வந்தடைந்தான். சாலத்துல் உசூல் வந்தடைந்தான் அல்லது சென்றடைந்தான். சாலத்துல் உசூல் என்ற வந்தடையும் மண்டபம். சாலத்துல் முகாதரான புறப்படும் மண்டபம். எது குழு ஃபரீதுன் சாலத்துல் முகாதரா. சாலத்துல் முகாதரா டிபார்ச்சர் ஹால், புறப்படும் மண்டபத்துக்கு ஃபரீத் நுழைகிறான். எஜிலிசு எஜிலிசு என்ற உட்காருகிறான். ஜலசையிலிருந்து வந்தது. ஜலச நேத்து பார்த்தமே. ஜலச ஜலச அதெல்லாம் உட்கார்ந்தான். அதெல்லாம் உட்கார்ந்தான். அப்ப ஜலசட முலாரி எஜிலிசு. எஜிலிசு ஃபரீதுன் அலல் குர்சியே. குர்சியுங்கிறது கதிரை. கதிரைக்கு சொல்ற சேர். அப்ப அதோட பன்மை கராசி என்று வரும். கதிரைகள் என்கிறதுக்கு கராசி. கராசி என கதிரைகள். சரிதானே? அப்ப எஜிலிசு ஃபரீதுன் அலல் குர்சி. குர்சிங்கிறது ஆண்பால், கராசிங்கிறது பெண்பால். ஏன்? புல்லு ஜம்மின் ஒன்னஸ் முறைப்படி ஒவ்வொரு ஆறினை ஆண்பால் ஒருமையிட பன்மை வடிவும் பெண்பாலாக கருதப்படும். அடுத்தது யக்கைஃபு. வக்கஃப என்ற நின்றான். அதுல இருந்து வந்ததுதான் யக்கைஃபு. வக்கஃபட முலாரி யக்கைஃபு ஃபரீதுன் அமாம முவல்லிஃபுல் ஜவாசாத். முவல்லிஃபில் ஜவாசாத். அமாம வந்தா இங்கல வர சொல் நஸ்பு இது ஜர்ரு பெறும். முவல்லிஃபில் ஜவாசாத்தி. முவல்லிஃபுல் ஜவாசாத்ங்கிறது முலாஃப் முலாஃபிலே சட்டம். ஜவாசாத்ங்கிறது பயண கடவுச்சீட்டு. ஜவாசாத் கடவுச்சீட்டு. உத்தியோகத்தர். முவல்லிஃபன் சொல்றது ஆபீசர். உத்தியோகத்தர் சொல்றது அலுவலகர். அப்ப யக்கைஃபு நிற்கின்றான். யாரு? பரீது. பரீது நிற்கின்றான். அமாமேண்டா முன்னாள். அமாமங்கிறது முன்னாள். பின்னாலுக்கு என்ன சொல்ற? ஹல்ஃப. ஹல்ஃபேண்டா பின்னால். அப்ப அமாம முன்னால், ஹல்ஃப பின்னால். யக்கைஃபு ஃபரீதுன் அமாமு முவல்லிஃபில் ஜவாசாத். பாஸ்போர்ட் ஆபீசருக்கு முன்னால். பாஸ்போர்ட் உத்தியோகத்தருக்கு முன்னால் ஃபரீத் நிற்கின்றான். எக்துபு ஃபரீது. கதப எக்துபு எழுதுகிறான். ஃபரீத் அல் பயானாத். பயானாத் சொல்றது தரவுகள் அல்லது தகவல்கள். தரவுகள். தரவுகள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். அவனோட டீட்டெயில்ஸ் எழுதுறான். டீட்டெயில்ஸ். அப்ப எக்துபு ஃபரீதுன் அல் பயானாத்தி அல பிதாகத்தில் முகாதரா. பிதாகத்தில் முகாதரான்னு சொல்றது டிபார்ச்சர் கார்டு. பிதாகான்னு சொல்றது கார்டு. கார்டுக்கு செல்றது டிபார்ச்சர் கார்டு. பயணம் அந்த புறப்படும் அட்டை அதுக்கு சொல்றது. டிபார்ச்சர் கார்டுல அவனுடைய டீட்டெயில்ஸ எழுதுறான். எக்துபு ஃபரீதுன் அல் பயானாத். அவனுடைய தரவுகளை எழுதுகிறான். அல பிதாகத்தில் முகாதரா புறப்படும் அட்டையில். புறப்படுவதற்கான அந்த அட்டையில அவனுடைய தரவுகளை தகவல்களை ஃபரீத் எழுதுகிறான். எஸ்தலிமு. இஸ்தலமேன பெற்றான். அது அதோட மாலி வந்துட்டு இஸ்தலம. இஸ்தலம அதோட மாலி இஸ்தலம. இஸ்தலம. இஸ்தலம என்ற பெற்றான். இஸ்தலம பெற்றான். அதோட முலாரிதான் எஸ்தலிமு. எஸ்தலிமு ஃபரீதுன். ஃபரீத் பெறுகிறான். பிதாகத்துர் ருகூப். பிதாகத்துர் ருகூப் சொல்றது இந்த போர்டிங் பாஸ். பிதாகத்துர் ருகூப் சொல்றது போர்டிங் பாஸ் சொல்றது. போர்டிங் பாஸ். அவன் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்தது பிறகு இப்போ ஃப்ளைட்டுக்கு ஏறுவதற்கான அந்த போர்டிங் பாஸ் அதை பெறுகிறான். போர்டிங் பாஸுக்கு செல்றது. சரிதானே? பிதாகத்துர் ருகூப் போர்டிங் பாஸை ஃபரீத் பெறுகிறான். அர்ரிஹ்லா. ரிஹ்லான்னு சொல்றது பயணம். ரெஹ்லத்துன் பயணம் சொல்றது. அடுத்தது சுற்றுலான்னு சொல்றது. அர்ரிஹ்லத்து அந்த பயணத்துக்கான ரக்கும். ரக்குமான்னு சொல்றது நம்பர். ரக்கும் சபீன் சபீனு சபுஅத்து சபீனு 77 அல்லது சபு 7 7.
முத்தஹிஜத்துன் இத்தஜஹேன முன்னோக்கினான். இத்தஜஹ இருந்து வந்தது. இத்தஜஹ இத்தஜஹ வந்தா இலா வரும். இத்தஜஹ இலாண்ட முன்னோக்கினான். எத்தஜி முத்தஜிஹத்துன் முத்தஜிஹத்துன்னா முன்னோக்கியவனாக, முன்னோக்கிய இந்த பயணம் முன்னோக்கியதாக. இலா சுமத்ரா சுமத்ரா தீவுக்கு, இந்தோனேசியாவில சுமத்ரா தீவுன்ற ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுக்கு சுமத்ரா தீவுக்கு பயணம் முன்னோக்கியதாக ரக்கும் 77 நம்பர்ல அந்த பிளைட் போகுது. அர்ரெஹ்லா பயணம் இருக்கிறது. ரக்குமுன் 77 நம்பர் இலக்கத்துல முத்தஹிஜத்துன் முன்னோக்கியதாக, இல சுமத்ரா சுமத்ரா தீவுக்கு முன்னோக்கியதாக பயணம் 77 நம்பரில் இருக்கிறது என்ற கருத்தை எடுக்கலாம். துகாதிரு காதர யுகாதிரு துகாதிரு தாயிரா. தாயிராங்கிறது பெண்பால், அதனால துகாதிருன்னு வந்திருக்கு. துகாதிரு தாயிரா விமானம் புறப்படும். பிஸ்ஸா அதிர் ராபியா அஸ்ஸா அதிர் ராபியா நம்ம ஏற்கனவே படிச்ச 4 மணி. 4 மணிக்கு விமானம் புறப்படும். அசுரன் அசுரன் சொல்றது மாலை நேரம். அப்ப மாலை 4 மணி அளவில் 4 மணிக்கு விமானம் புறப்படும். இந்த கருத்தை எடுக்கலாம். ஓகே தானே? அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. பசிலு அத்தாயிரா வசல அல்லது வசலையிலிருந்து வந்தது. வசல எசிலு தசிலு அத்தாயிராங்கிறது பெண்பால், அதனால தசிலுன்னு வந்திருக்கு. கொண்டு வந்தடைந்தான் அல்லது சென்றடையும் என்ற கருத்தை எடுக்கலாம். சென்றடையும். பி தமாமிஸ்ஸா தமாமன் சொல்றது சரியாக, பூரணமாக, கரெக்டா சொல்றோம். தம்மேண்டா பூரணமாகியது, அதுல இருந்து வந்தது தமாம். தமாமிஸ்ஸா அஸ்ஸாபி லைலன் இரவு. லைலன் சொல்றது இரவில் அல்லது இரவு. அஸ்ஸா அத்து சாபியான் சொல்றது 7 மணிக்கு. சரியாக 7 மணிக்கு இரவு, சரியாக 7 மணிக்கு விமானம் சென்றடையும். ஓகே தானே? சரியாக இரவு. லைலண்டா இரவு. அஸ்ஸாத்து சாபியான் 7 மணிக்கு. தமாமன் சொல்றது சரியாக, சரியாக 7 மணி அளவில் விமானம் சென்றடையும். ஏற்கபு ஃபரீதுன் சையாரத்த உஜ்ரத்தின். ரக்கிபைன ஏறினான். ஏற்கபு ஏறுகிறான். ரக்கிபதான் மாலி முலாரி எர்கபு. ஃபரீதுன் சையாரத்துன் உஜ்ரா. சையாரத்தன் உஜ்ரான்னு சொல்றது டெக்ஸிக்கு சொல்றது. சையாரத்துன் என்றா கார். சையாரத்துன் உஜ்ரா கூலிக்கார். உஜ்ரான்னு சொல்றது கூலி தானே. உஜ்ரா கூலி. இப்போ கூலிக்காரன்னு சொல்றது என்ன? வாடகைக்கார். வாடகைக்கார் அல்லது கூலிக்கார் சொல்றது டெக்ஸிக்கு சொல்றது. டெக்ஸி அந்த இதுக்கு தான் சையாரத்துன் உஜ்ரான்னு சொல்றேன். சையாரத்துல் உஜ்ராவில ஃபரீத் ஏறுகிறான். என்சிலு என்சிலு நசல நசலேண்ட இறங்கினான் அல்லது தங்கினான். 2 அர்த்தம் இருக்கு. நசல என்றா ஒன்று இறங்கினான் என்ற அர்த்தம். நசல இறங்கினான். அவருடைய முலாரி என்சிலு. இறங்கினான் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம், தங்கினான் என்கிற அர்த்தமும் கொடுக்கலாம். என்சிலு ஃபரீதுன் ஃபி ஃபுந்துக்கு ஷிர்தூன். ஷிர்துன் என்கிறது இடத்துல ஷெரட்டான் என்கிறது ஹோட்டலுடைய பேரு. ஃபுந்துகுன் என்கிறது சொல்றது ஹோட்டல். ஃபுந்துகுன் என்றா ஹோட்டல். அப்ப ஷெரட்டான் ஹோட்டலில் ஃபரீத் இறங்குகிறான் அல்லது தங்குகிறான். 2 அர்த்தமும் கொடுக்கலாம். ஓகே தானே? அடுத்த பேஜுக்கு போவோம். இதுல ஒரு சில சொற்கள் தந்திக்கிறாங்க, அந்த சொற்களை பாருங்க. முதலாவது ஃபரீத். ஃபரீத் என்றா தனித்துவமானவர், அதாவது பேர் அவர். விதாக்கத்துன் காடு. ருக்கூப் என்றா ரகப ஏறினான். ருக்கூபன் சொல்றது ஏறுதல். ரகிபைன ஏறினான். ருக்கூபன் சொல்றது பிரயாணம். பிரயாணத்துக்கு சொல்றார் ருக்கூப் என்று. ஏறுதல் அந்த இதுக்கும் சொல்றோம். வாகனத்தில் ஏறுதலுக்கும் ஒரு ருக்கூபன்னு சொல்றோம். எஸ்தலிமோட பெறுகிறான். ஸ்தலமிலிருந்து வந்தது. துகாதிரு புறப்பட்டு செல்கிறது. காதரையிலிருந்து வந்து பி இல் அஸ்ஸாங்கிற டைம். அஸ்ஸாத்து ராபியாண்டா 4 மணி. அத்தா இராண்டா விமானம். ஃபரீதுன் திருப்பி வருது. இலா. அப்ப இது எப்படின்னா இது செய்யறது என்ன சேர்க்கிறது. அப்ப இதுல ஒவ்வொரு பேரை போட்டு ஃபரீதுன் எஸ்தலிமு ஃபரீதுன் விதாக்கத்துர் ருக்கு. இது ஒழுங்குபடுத்துற கேள்வி. இது
அப்ப நான் சொல்ல ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போறேன். நீங்க ஒழுங்குபடுத்தி இதை அனுப்புங்க, எனக்கு செஞ்சு அனுப்புங்க. ஃபரீதுன் இலல் மத்தார் எதுஹபு இதெல்லாம் தெரியும். இலா தஹ்சிரான்னு சொல்றது விசா. ஃபரீதுன் எஹ்தாஜுன்ற இது தேவைப்படுகிறது. அர்ரிஹ்லான்னு சொல்றது பயணம். இலா சுமத்ராங்கிற இந்த சுமத்ரா தீவு. அர்ரக்கும் முத்தஹிஜத்துன்ங்கிறது முன்னோக்கியதாக. இத்தஜக என்ற முன்னோக்கினான். முத்தஜிஹத்துன் என்ற முன்னோக்கியதாக. சுமத்ரா தீவுக்கு முன்னோக்கியதாக பயணம் இருக்கிறது. நாம் படிச்சோம்பா, அந்த இதுல இருந்து வந்தது. அப்ப அத்தா இராஃபிஸ் தசிலு சென்றடையிலும் வந்துடும். இதை நீங்க செஞ்சு அனுப்புங்க எனக்கு. அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்ததும் கேள்விதான். சாஃபர ஃபரீதுன் இலா மாலிசியா. அந்த கேள்வியை எப்படி கேட்கிற? ஹல் சாஃபர ஃபரீதுன் இலா மாலிசியா. ஃபரீத் மலேசியாவுக்கு போனானா அல்லது பிரயாணம் செய்தானா? யஹ்மிலு அலா ஹகீபா ஹமல என்ற சுமந்தார். யஹ்மிலு அலா ஹகீபா ஹகீபான ஒரு பையை அவன் சுமந்திருக்கிறானா என்ற கேள்வியில கேட்கிறோம். அப்ப இது இதான் சார் தரவா தந்திருக்கிறேன். அப்ப கேள்வியா எப்படி கேட்போம்? மாதா யஹ்மிலு அலைய அப்படி கேட்கலாம். மாதா யஹ்மிலு அலைய என்று கேட்கலாம். அவன் என்னத்தை சுமந்திருக்கிறான். அல்லது ஃபரீத் ஹல் ஃபரீதுன் யஹ்மிலு அலா ஹகீபத்தன் ஒரு பைய இவன் ஃபரீத் சுமந்திருக்கிறானா அப்படின்னு கேட்கலாம். அப்ப அடுத்தது எதுஹபு சாதுன் இலல் மத்தார். சாகுத் இது விமான நிலையத்துக்கு பிரயாணம் செய்கிறான். அப்ப அதை எப்படி கேள்வியா கேட்கலாம்? இலா ஐன எதுஹபு இலல் இலா ஐன எதுஹப் சாகுது. இலா ஐன எதுஹபு சாகுதுன்னு கேட்கலாம். இலா ஐன எதுஹப் சாகுது. சாகுது எங்குக்கு போறான்? இலா ஐன எதுஹபு சாகுது. தஹல ஃபரீதுன் அஸ்ஸாலா. தஹல ஃபரீத் என்ற ஃபரீத் நுழைந்தான். அஸ்ஸாலா மண்டபத்துக்குள் ஃபரீத் நுழைந்தான். அப்ப எப்படி அதை கேள்வியா கேட்கலாம்? மண் மண் தஹல சாலா. யாரு மண்டபத்துக்குள்ள நுழைந்தார் அப்படி கேட்கலாம். அடுத்தது எஜிலிசு ஃபரீதுன் அலல் குர்சியே. அதுக்கு எப்படி கேள்வியா கேட்கலாம்? ஐனே எஜிலிஸ் ஃபரீத் அலல் குர்சியே. சரிதானே? ஐனே எஜிலிசு ஃபரீத். ஃபரீத் எதிலே உட்கார்ந்தான்? எக்கிஃபு ஃபரீதுன் அமாமு முவல்லிஃபுல் ஜவாசாத். ஃபரீத் நின்றான், நிற்கிறான். அமாமு முவல்லிஃபுல் ஜவாசாத் முன்னால், யார் பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு முன்னால் ஃபரீத் நிற்கின்றான். அதை எப்படி கேள்வியா கேட்கலாம்? அமாம மைய கைஃபு ஃபரீத். மைய கைஃபு ஃபரீத் அமாமல் முவல்லிஃபுல் ஜவாசாத். ஃபரீத் அமாம முவல்லிஃபுல் ஜவாசாத் என்று கேட்கலாம். முவல்லிஃபுல் ஜவாசாத் எங்கே இவன் நிற்கிறான் என்று கேட்டா ஐனே யக்கிஃபு ஃபரீத் அப்படி கேட்கலாம். ஐனே யக்கைஃபு ஃபரீத். ஃபரீத் எங்கே நிற்கின்றான். சரிதான். அப்ப கேட்டா அமாமும் முவல்லிஃபுல் ஜவாசாத்ங்கிற விட வரும். இதையும் நீங்க செஞ்சு அனுப்புங்க. இதையும் கேள்விக்கு விடையில எழுதி அனுப்புங்க. இது நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க இது செஞ்சு அனுப்புங்க. இதோட நம்மளோட பாடம் முடியுது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.